சேர சோழ பாண்டிய மன்னர்கள் எனது நண்பர்கள் என்று கல்வெட்டில் பொறித்த மன்னர் யார்? அசோகர். சங்க பாடலில் அறம் பற்றிய கருத்துக்கள் யாரை முதன்மைப்படுத்திய கூறப்படுகிறது? அரசர்களை. சொல் ஒற்றுமையை கண்டு பொருத்துக. கண்ணு மலையாளம் கன்னடம். கண்ணு தெலுங்கு குடகு. கென் வர்ஜி. மூடு தெலுங்கு. வட திராவிட மொழிகளில் அல்லாதது கோயா. அப்போ பிராகுய் குருக் மால்தோ இந்த 3 வட திராவிட மொழிகள். குன்றக்குடி அடிகளார் நடத்திய இதழ் அருளோசை அறிக அறிவியல். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூல் வெளியிடப்பட்ட ஆண்டு 1856. ராமசரிதம் என்ற இலக்கிய நூல் மலையாளத்தில் இயற்றப்பட்ட ஆண்டு பொது ஆண்டு 12ஆம் நூற்றாண்டு. இந்தியாவில் உள்ள 4 மொழி குடும்பங்களில் தவறானது இந்தோ ஆரிய மொழிகள். நடுத்திராவிட மொழிகளில் அல்லாதது கொரகா. அப்போ பெங்கோ முண்டா கதபா இதெல்லாம் நடுத்திராவிட மொழிகள். பொறுத்துக. கொடைவள்ளல் எழுவரின் கொடைப்பெருமை சிறுபானாற்றுப்படை. கொடை இலக்கியங்கள் ஆற்றுப்படை இலக்கியங்கள். சேர அரசர்களின் கொடைப்பதிவு பதிற்று 10. இல்லோர் ஒக்கல் தலைவன் வள்ளல்கள். பணத்தாளில் தமிழ்மொழி இடம்பெற்றுள்ள நாடு மொரீசியஸ். தமிழ்மொழியை எழுத இருவகை எழுத்துக்கள் பயன்படுத்தப்பட்டன என்பதற்கு சான்றாக திகழும் கல்வெட்டு அரச்சலூர் கல்வெட்டு. தமிழெழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் பெரியார். ஒரு மொழி செம்மொழியாக இருப்பதற்கான தகுதிகள் எத்தனை? 11. அம்மை அப்பன் எனும் சொல் வழங்கும் பகுதி நாஞ்சில் நாடு. உலகின் மிக பழமையான நிலப்பகுதியான குமரிக்கண்டம் கடற்கோளால் மூழ்கிவிட்டதற்கான சான்று இந்நூலில் கூறப்படுகிறது. தண்டி அலங்காரம். மரங்களின் பெயர்களை தங்களின் ஊர் பெயர்களாக வழங்கி வரும் மக்கள் முல்லை நில மக்கள். வயலும் வயல் சார்ந்த இடமும் மருது நிலத்தை சார்ந்தது. பொறுத்துக. காவிரி பூம்பட்டினம். நெய்தல். சீவலப்பேரி. மருதம். வால்பாறை. குறிஞ்சி. சிறுகூடல்பட்டி. முல்லை. ஆழ்வார்குறிச்சி மொடர்குறிச்சி கல்லிடைக்குறிச்சி போன்ற ஊர்களில் வாழும் மக்கள் மருத நில மக்கள். பூக்களில் சிறந்த பூ பருத்திப்பூ என கூறியவர் திருவி கல்யாணசுந்தரனார். குமரகுருபரனின் நீதிநெறி விளக்கம் எனும் நூலில் எத்தனை பாடல்களுக்கு பரிதிமாற் கலைஞர் உரையெழுதி உரையாசிரியராகவும் விளங்கினார்? 51. திருவிக்க பற்றி தவறானது தவறானது. அப்போ பிசிடி கரெக்டு. பிசிடியை படிப்போம். நாடக கல்வி வாழ்விற்கு வேண்டா என்று யான் கூறேன். திருவிக்க. தமிழை வளர்க்க வேண்டுமென்றால் பிற மொழியை வெறுக்க வேண்டும் என்பது பொருளன்று. திருவிக்க. இடைக்காலத்தில் நாடக கலையால் தீமை விளைந்த போது அதை சிலர் அழிக்க முயன்றதுண்டு. திருவிக்க. தமிழ் பண்பாடு என்ற இதழை தொடங்கியவர் தனிநாயகம். பொறுத்துக. தமிழ் சுடர்மணிகள் எஸ். வையாபுரி பிள்ளை. தமிழர் மதம் மறைமலையடிகள். சைவத்திரவு திருவி கல்யாணசுந்தரனார். செந்தமிழும் கொடுந்தமிழும் ராபி சேதுப்பிள்ளை. சரியற்றது எது? சரியற்றது. அப்போ சரியானது முதல் உலகத்தமிழ் மாநாடு 1966. இரண்டாவது உலகத்தமிழ் மாநாடு 1968. நான்காவது உலகத்தமிழ் மாநாடு 1974. பொறுத்துக. பெருஞ்சித்திரனார் தனித்தமிழ். உவேசா தமிழ் தாத்தா. ராபி சேதுப்பிள்ளை சொல்லின் செல்வர். திருவிக்க தமிழ் தென்றல். ஞானசாகரம் இதழினை அருவிக்கடல் என மாற்றியவர் மறைமலை அடிகள். தொல்காப்பியத்தை படித்து படித்து என் தொல்லையெல்லாம் மறைந்தேன், இன்னிசையை கற்று என் இன்னல்களை வென்றேன் என்று கூறியவர் வ.உ.சி. மகாபாரதம் தமிழ்படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்று குறிப்பிடும் செப்பேட்டு குறிப்பு சின்னமனூர். முதல் தமிழ் கணினிக்கு சூட்டப்பட்ட பெயர் திருவள்ளுவர். சங்க காலத்திலேயே தமிழின் மொழிபெயர்ப்பு மேற்கொள்ளப்பட்டதை புலப்படுத்தும் சான்று சின்னமனூர் செப்பேட்டு குறிப்பு. சதாவதானி என்பது 100 செயல்களை ஒரே நேரத்தில் செய்து காட்டுவது.
ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு என்று கூறியவர் மனவை முஸ்தபா. தவறானது எது? பி தவறானது. அவ்வளோதான். சூரிய நாராயண சாஸ்திரி எனும் இயற்பெயரை கொண்டவர் பரிதிமாற் கலைஞர். இது சரியானது.